என்ன நண்பர்களே, ஆரம்பிக்கலாமா? எனக்கு என்னமோ இந்த வாரம் வீடு கொஞ்சம் ஃபயரா இருக்குமோன்னு தோணுது நண்பர்களே. நான் கூட நினைச்சேன் சரி ரைட்டு ஃபினாலே வீக் நெருங்கிக்கிட்டு இருக்கோம், அப்போ இந்த வாரம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் அந்த மாதிரி இருக்கும், அதனால ஃபன்னா கொண்டு போவாங்கன்னு நினைச்சா எனக்கு என்னமோ ஃபன்னா கொண்டு போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஃபயரா இருந்தா இந்த வாரத்துக்கான கேப்டன் என்னவாரு? சோழி முடிஞ்சாண்டா கேப்டன், அவ்வளவுதான். ஆல்ரெடி இந்த வார கேப்டனுக்கே முதல் நாளே முட்டையை கொத்தி தூட்டி போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த முட்டையை கொத்தவே இல்லை, ஒரு பேல எதுக்குன்னு தெரியல, அந்த முட்டை கூமுட்டையா போயிட்டு அந்த வகையில இந்த வார கேப்டனா பதவி ஏற்றிருக்க விஜய் விஷாலுக்கு என்ன கொடுக்க போறான்னு தெரியல. முட்டையா, போட்டோவா, பூச்சட்டியா, என்ன நமக்கு தெரியல, இல்ல பேஜா, இல்ல அந்த பேண்டா, எதுவுமே தெரியல. ஆனா என்ன கொடுத்தாலுமே இந்த வார கேப்டனுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதுனால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இந்த கேப்டன் கிட்ட சின்னதா ஒரு பவர் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பவர்னு சொல்லலாம். இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா எல்லார்கிட்டயும் போய் ஜாலியா பேசுறாரு, அப்படியே எல்லார்கிட்டே போய் பேசுறாரு. அவர் சண்டை போட்ட நபராகவே இருந்தாலும் அந்த மனுஷன் போய் எப்பா இப்படி இல்லப்பா, அப்படி பண்ணலாம்பா, நீ சொன்னா கேளுன்னு சொல்லி பேசுறதுக்கான ஒரு திறமை உள்ள ஆளு தான். பட் என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரியல. அதுதான் நம்ம விஜய் விஷால். ஸோ விஜய் விஷால் அவர்கள் இந்த வாரத்துக்கான கேப்டன் பதவியை கையில் எடுத்திருக்காரு. அப்போ மொத்தம் இந்த வாரம் வந்து 2 பேர் நாமினேஷன்ல இருக்க மாட்டாங்க, மற்ற எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதான் விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி, இவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற இருக்க 11 பேருமே நாமினேஷன் வந்துட்டாங்க. மொத்த வீட்டுல 13 பேர் தான் இருப்பாங்க. ஆமா 13 பேர் தான் இருப்பாங்க. லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ 13 பேர்ல 2 பேர் கட்டாய் 11 பேர் வந்திருக்காங்க. சரி ஓகே, இவருக்கான கேப்டன்சி எப்படி இருக்குங்க நான் கடைசியில் சொல்றேன். ஆனா இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓட்டுகள் இந்த வாரம் நீங்க ஓட்டுகள் போறத பொறுத்து தான் யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாமினேஷன்ல வராம 2 பேர் இருக்காங்களே, விஜய் விஷால் ஜெஃப்ரி, இவங்க 2 பேருக்கும் பெருசா ஓட்டுகள் வரல அப்படிங்கறத நம்மளால கவனிக்க முடியும். ஓட்டுகள் வருது, அந்த டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு ஓட்டுகள் வருதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஓகேவா? சொன்னா அவங்க 2 பேர் விட்டு மற்ற ஒரு 11 பேர் இருக்காங்களே, இந்த 11 பேர் தான் யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும் எனக்கு தோணுது. நான் பர்சனலா ஃபீல் பண்றேன், நீங்க எப்படின்னு தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சது முத்துக்குமரனுக்கு போதா, சௌந்தர்யாக்கு போதா, ஜாக்லினுக்கு போதா, மஞ்சரிக்கு போதா, தீபக்கு போதா, அருண் அவர்களுக்கு போதா, எல்லாமே எனக்கு என்னமோ இந்த வாரம் நம்ம ஓட் லிஸ்ட்டை டிசைட் பண்ணிடலாம். மக்களுக்கான ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே ஓகே, அப்ப கண்டிப்பா இவங்க தான் டைட்டில் பக்கத்துல போக போறாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க யாருக்கு அந்த அதிகபட்ச ஓட்டுகள் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க ஒரு பெட் போட்டுப்பாங்களா, இந்த நபருக்கு இவ்வளவு லட்ச ஓட்டுகள் வரும் அன்அஃபிஷியல்ல, இவங்க தான் லீடிங்ல இருப்பாங்கன்னு சொல்லி யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏதா எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்டான கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை இந்த வாரத்தோட எண்டில் நம்ம பார்க்கலாம் அவ்வளவு ஓட்டுகள் வருதான்னு சொல்லிட்டு. என்னோட கெஸ்ட் வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு 3 லட்சம் ஓட்டுகள் அன்அஃபிஷியல் வரும் நான் நினைக்கிறேன். சௌந்தர்யாக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் தொற்றுன்னு எனக்கு தோணுது. இந்த 2 பேருக்கு தான் எனக்கு தோணுது. சௌந்தர்யா, முத்துக்குமரன் இவங்க 2 பேர் தான் மேபி எனக்கு தெரிஞ்ச ஓட்டுகள் அதிகம் வருவாங்கன்னு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேப்டனா நம்ம விஜய் விஷால் வந்து பதவி ஏற்றிருக்காரு. சோ இவருக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்காவும் கொஞ்சம் ஃபேவரட்டிஸோட தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் ஜாலியா பேசுவார், எல்லாத்தையுமே பேச நினைச்சா பேசிடுவார். ஆனா இவன் ஏதாவது ஒரு முடிவு பண்ணா நினைச்சுக்கோங்களேன், இந்த நபர்கிட்ட பேசக்கூடாது, இந்த நபர் விட்டு தள்ளி போயிடும் சொல்லி முடிவு பண்ணிட்டா அந்த நபர்கிட்ட போகவே மாட்டான். அதனால இவன் கேப்டனா இருக்கும்போது எனக்கு என்னமோ இவனுக்கான ஈகோ டச் ஆகி சில பேர்கிட்ட பேசாம, சில பேருக்கான பிரச்சனை கையில் எடுக்காம மேபி தள்ளி இருப்பானோ, அதனால அவன் கேப்டன்சிக்கு பாதிப்பு வரும்போது தான் எனக்கு தோணுது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கேப்டனா முத்துக்குமரன் பதவி ஏத்துட்டானா அவனுக்கு பூச்சட்டியோ இல்ல போட்டோவோ இல்ல பேஜோ என்ன கொடுத்தாலும் பிச்சு வீசிடுவானு, அவனுக்கான கேப்டன் பதவி முதல் நாளே பறிக்கப்பட்டுரும் எனக்கு தோணுச்சு. அந்த வகையில் இவருக்கான கேப்டன் பதவி எப்படி பறிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த வாரம் ஃபேவரட்டிஸத்தை பாப்பீங்க வேணா பாருங்க. இவன் கண்டிப்பா விஜய் விஷால் ஏதாவது பிரச்சனை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து நம்ம அருண் அவர்கள் இருக்கார்ல, அவருக்கு இருக்க வந்து தாம் பேசுறாங்க வரல, என்னத்தையா ஒன்று பேசி கண்டிப்பா பஞ்சாயத்தை உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா டாஸ்க் ஏதோ பிசிக்கல் டாஸ்க் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு சீனை பார்க்கணும் ப்ரோ. எனக்கு இப்போ இவர் கேப்டன் நாளைக்கு தான் அந்த சீன் நமக்கு தெரியும். இன்னைக்கான எபிசோட்ல நான் ஒரு சீனை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீனை நிறைய பேருக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட போட்டு இருந்தீங்க. ஏன்னா இன்னைக்கு தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க. சோ அப்படி தர்ஷிகா எவிக்ட் ஆகும்போது விஷால் அவர்களுக்கு அதை நினைச்சு கொஞ்சம் மன வருத்தம் வருதா, விஷால் அவர்கள் அதை நினைச்சு ஏதாவது ஃபீல் பண்றாரா அப்படிங்கறத நான் நோட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா நான் நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா வாரமே யாராவது ஒருத்தர் போகும்போது இவங்களால போயிட்டாங்க அவங்களால போயிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருப்பாங்களே. முக்கியமா நம்ம அருண் அவர்கள் பேசுவார, சாச்சனா போனது வந்து முத்துக்குமரனால தான் சொல்லி பேசியிருக்காங்களே. இன்னைக்கு தர்ஷிகா 2 பேர் இன்னைக்கு தர்ஷிகா வீட்டாரது யாரால போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா 2 பேர் ஹாட் சீட்ல யார உட்கார வச்சிருக்காங்க, விஜய் விஷாலும் தர்ஷிகா வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. சோ அப்படி இவங்க 2 பேரும் ஹாட் சீட்ல உட்கார வைக்கும்போது கண்டிப்பா வெளியே வீட்டுக்குள்ள ஒரு டாக் வரும். வெளியே நம்ம பேசுறது விட்டுங்க, வீட்டுக்குள்ள ஒரு டாக் வரும்ல. கண்டிப்பா தர்ஷிகா வந்து இவங்க கூட சேர்ந்தனால தான் போயிட்டா, இவன் வந்து அவ கூட சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணனால தான் அவளுக்கான கேம் வெளியே தெரியாம அவ வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவாங்க. அது என்ன மாதிரி பேசுறாங்க, யார் எப்படி பேசுறாங்கறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, தர்ஷிகா யாரால வெளியே போனாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா விஜய் விஷால் நான் அடிச்சு சொல்லுவேன். பட் விஜய் விஷால் மட்டும் 100% கிடையாது, அந்த பொண்ணுக்குமே இருக்கு. 50-50 தான் சொல்லி ஆகணும். 50-50 கூட சொல்ல முடியாது, ஒரு 60 சொல்லிக்கலாம், 60-70 கூட அந்த பொண்ணு மேல ப்ளேம் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா
அந்த பொண்ணு உண்மையாகவே ஒரு 2-3 வாரங்களா சூப்பராக கேம் ஆன பொண்ணு தான். இப்போ நானே சொன்னேன்ப்பா டாஸ்க் பீஸ்ட் என்னோட சப்போர்ட் வந்து தர்ஷிகாக்கு இருக்கும், தர்ஷிகா கண்டிப்பாக டாப் 5ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நானே சொன்னேன்ப்பா. நம்ம ரிவ்யூ பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நானே சொல்லியிருக்கேன். ஆனால் போக 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 அதை நாட்கள் கடந்து வர வர அந்த பொண்ணுக்கான கேம் அப்படியே டவுன் ஆகி மொத்தமாக முடிஞ்சே போச்சு. இப்போ காதல் கண்டென்ட் மொத்தமாக போய் காதல் கண்டென்ட் வச்சு சர்வே யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்களே என்ன மொத்தத்தில் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் யார் எப்படி பேசுகிறா என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாரத்துக்கான டாஸ்க் எப்படி இருக்கும், இல்லை ஃபன்னாக கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை சண்டைகள் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு உங்களுக்கான கருத்தை போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 19ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே இருக்கும்னு தோணுது. ஆனால் சில பேர் 26ன்னு சொல்கிறாங்க. 26லாம் போயிட்டுனா 105 நாட்கள் தாண்டி போயிட்டுருக்குது. 105 நாட்கள் தாண்டி போகிற அளவுக்கு வீட்டுக்குள்ள கண்டென்ட் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இவங்க கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்காங்க. எனக்கு தெரிஞ்சு 105 நாள்னா ஜனவரி 19 தான். ஜனவரி 19 நான் கெஸ் பண்ண மாதிரி இன்னும் அந்த வரப்போகிற வாரம் வந்து ஆக்சுவலாக நார்மலாக ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், ஃபிசிக்கல் டாஸ்க்கோ ஃபன் டாஸ்க் ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி டாஸ்க் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஆக்சுவலாக டிக்கெட் ஃபினாலே இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபினாலே வீக் வச்சு எபிசோட் சீசனை முடிச்சிருவாங்க. இதுதான் எனக்கான கெஸ்ஸிங், இதுதான் கரெக்டான ப்ராப்பரான கெஸ்ஸிங்காகவும் இருக்குது. பட் சில பேர் 26ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. 26 போனால் இன்னொரு ஒரு வாரம் வந்துருது. இன்னொரு ஒரு வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்டை தள்ளி வைப்பாங்க. அப்போ இன்னொரு வாரம் கேப்பில் கண்டிப்பாக டாஸ்க் வரும். இவனை டாஸ்க் விறுவிறுப்பாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே இல்லையே. நமக்கு போர் தான் அடிக்குது. மக்கள் ஒன்றும் இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாட்கள் பெருசாக எபிசோடே பார்க்கல. வியாழன் வெள்ளிலாம் பெருசாக மக்கள் பார்க்கவே இல்லை. அது முக்கியமாக வெள்ளிக்கிழமெல்லாம் எடுத்துட்டு நினச்சிக்கோங்களேன், மக்கள் ஒரு மாதிரி சனிக்கிழமை அந்த லைவை பார்க்க விடுவாங்கல்ல, சனிக்கிழமை மக்கள் பெருசாக லைவ் பார்க்க மாட்டாங்க. லைவ் ஆனால் ஓடிட்டு தான் இருக்கும், மக்கள் பார்க்க மாட்டாங்க, விட்டுருவாங்க, ஃப்ரீயாக விட்டுறாங்க, தூங்கிட்டு தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மக்கள் பெருசாக பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. என்னப்பா நடக்குது, சும்மா பேசிக்கினே இருக்கானப்பா, எதுக்கு அப்படி சொல்லி விட்டுட்டானோ. அந்த மாதிரி வாரம் வர 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 அப்படியே தேஞ்சிக்கினே வருது, அப்படியே எபிசோட்லாம் தேஞ்சிக்கினே வருது. அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க 110 நாள் 111 நாள் வைக்கிற அளவுக்கு இந்த சீசன் அவ்வளோ ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு வாய்ப்புகளே கிடையாது. பட் ஒரு சில விஷயங்கள் வருது, அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அதான் சொன்னாங்களா 200 நாட்கள் ஒரு நியூஸ் வந்துச்சு, இல்லை 150 நாட்கள், சாரி 150 நாட்கள் நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் இது புது உருட்டா கூட இருக்கலாம். 26ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா சீசன் எனக்கு தெரிஞ்சு வேற என்ன 112 111 நாள் வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோ ஒருத்தான சீசனான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை நாள் வச்சா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல விடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கான கேப்டன்சி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் போரும் அடிக்கும், கொஞ்சம் சண்டைகளும் வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த 3 இருக்கும் கண்டிப்பாக. பட் இந்த கேப்டன்சி பிடுங்கிறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்கில் பிரச்சனைகள் வருதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த கேப்டன்சி வச்சு பிரச்சனை வரும். ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது, நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணின்னு தெரியல, அந்த வாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக கடந்து போகுது. நோட் பண்ணி பாருங்களேன், போன சாட்டர்டே சண்டே பேசின மாதிரி இருக்கு. போன சாட்டர்டே சண்டேல சண்டே வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு யார் கேப்டன்லாம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்த்தா அடுத்த சண்டே வந்துட்டு அதே மாதிரி தான் வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கும். நம்ம பெருசாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா டப்பன்னு முடிஞ்சிருது. மேபி அதே மாதிரி தான் இந்த வாரம் வரப்போகிற வாரங்களும் கிரிக்கெட்னு முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், கிரிக்கெட்னு முடிச்சு ஃபேமிலி ரவுண்டெல்லாம் வச்சு நீங்கள் சீசனை முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் நண்பர்களே, யார் டைட்டில் வின் பண்ண போகிறா, யாருக்கு மக்கள் ஓட்டு போடுறான்னு பார்க்கலாம். உங்களுக்கான கருத்து கமெண்ட்ல போடுங்க.